ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் தான் பார்க்க போகிறோம். ஹியூமன் ரைட்ஸ் மனித உரிமைங்கிறது ஒரு பர்சன் பறக்கும் போதில் இருந்தே அவனுக்கு கிடைக்க வேண்டிய சுதந்திரம், உரிமைகள். ஒரு பர்சனை ரேஸ், செக்ஸ், நேஷ்னாலிட்டி, ரிலிஜியன், லாங்குவேஜ் அதை வச்செல்லாம் பிரிக்காமல் அவனுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை, சுதந்திரம், சமத்துவத்தை பெற வைக்கிறது ஹியூமன் ரைட்ஸ். இதில் ரைட் டு லிவ், வாழ்கிறதுக்கான சுதந்திரம், அடிமைத்தனம், வன்கொடுமையில் இருந்து வெளியே வர உரிமை, அவனோட எண்ணங்களை வெளிப்படுத்துகிற உரிமை, அவனுக்கு படிப்புக்கும் வேலைக்கும் உரிய உரிமை, இதெல்லாம் வரும். எல்லா பர்சனுக்கும் அவனுக்கு மனசில் தோன்றதை பேசுகிறதுக்கான உரிமை இருக்குது. ஸ்கூலுக்கு போகிற உரிமை இருக்குது. யூடிஹெச்ஆர் என்ன சொல்கிறாங்கன்னா, பிறக்கிற எல்லாருமே சுதந்திரத்தோடையும் சமமாகவும் தான் பிறக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. கோர் பிரின்சிபிள் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். ஹியூமன் ரைட்ஸோட கொள்கைகள் 4 இருக்குது. ஃபஸ்ட்டு யூனிவர்சலிட்டி. ஹியூமன் ரைட்ஸ் எல்லாருக்கும் ஒன்று தான். ரிச் அண்ட் புவர் பர்சன் 2 பேருக்குமே ஒரே ரைட்ஸ் தான். ரெண்டாவது இன்டர் டிபெண்டன்ஸ் அண்ட் இன்டிவிசிபிலிட்டி. எல்லா ரைட்ஸும் ஒன்றோட ஒன்று கனெக்ட் ஆனது, அதை செப்பரேட் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், படித்தா தானே வேலை கிடைக்கும். ஸோ எஜுகேஷன் ரைட்ஸோட ஒர்க் ரைட்ஸ் கனெக்ட் ஆகியிருக்கு. நெக்ஸ்ட்டு ஈக்குவாலிட்டி அண்டு நான் டிஸ்கிரிமினேஷன். எல்லாரும் சமந்தான். கேஸ்ட், ஜெண்டர், ரிலிஜியன்ட்டு எந்த ஒரு பிரிவினையும் இருக்கக்கூடாது. ரைட்ஸ் அண்ட் ஆப்ளிகேஷன்ஸ். ஹியூமன்ஸுக்கு நிறையா ரைட்ஸ், உரிமைகள் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு பொறுப்புகளும் நிறைய இருக்குது. அதை நம்ம கடைப்பிடிச்சே ஆகணும். ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் லா. இன்டர்நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் லாவில் கவர்மெண்ட்டுக்கு நிறைய ரூல்ஸ் கொடுக்குறாங்க. அதை அவங்க ஃபாலோ பண்ணியே ஆகணும், மனித உரிமையை பாதுகாக்கிறதுக்கு. இதில் ஒரு மனிதனோட உரிமை இன்னொரு மனிதனால் பாதிக்கப்படாமல் இருக்கிறத கண்காணிப்பாங்க. மனிதனோட உரிமையை வளர்க்க செய்வாங்க. யுனைடெட் நேஷன்ஸ் தான் ஹியூமன் ரைட்ஸை உருவாக்குவாங்க. அதுதான் நம்ம உலகம் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுவோம். இதில் சிவில், பொலிட்டிக்கல், எக்கனாமிக்கல், சோசியல், கல்ச்சுரல் ரைட்ஸ் எல்லாமே வரும். நெக்ஸ்ட்டு எக்கனாமிக், சோசியல், கல்ச்சுரல் ரைட்ஸ். பொருளாதார, சமூக, கலாச்சார உரிமைகள். இன்டர்நேஷ்னல் கவர்னன்ட் ஆன் எக்கனாமிக், சோசியல் அண்ட் கல்ச்சுரல் ரைட்ஸ். இது ஒரு உடன்படிக்கை 1976 வந்திருக்கு. இது மனிதனோட தரத்தையும் வளர்ச்சியையும் ஊக்குவிக்குது. இதில் ஒரு 5 முக்கியமான உரிமைகள் இருக்குது. ஃபஸ்ட்டு பாதுகாப்பான வேலை. ரெண்டாவது சமூக பாதுகாப்பு. மூணாவது உடல் மற்றும் மனநிலை உரிமை. நாலாவது கல்வி உரிமை. அஞ்சாவது கலாச்சார உரிமை. இந்த ரைட்ஸ் எல்லாம் மக்களை மரியாதையோடையும் பாதுகாப்பாகவும் வாழ வைக்குது. எக்ஸாம்பிள் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். ரைட்ஸ் டு லிவ் அண்ட் லிபர்ட்டி. வாழ்கிறதுக்கான உரிமை, அடிமைத்தனத்தில் இருந்தும் கொடுமைகளில் இருந்தும் விடுதலை, நம்மளோட உணர்ச்சியை வெளிப்படுத்துறதுக்கான உரிமை, கல்விக்கான உரிமை, ஓட்டிங்கான உரிமை. இதெல்லாம் எக்ஸாம்பிள் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். யுனைடெட் நேஷன் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் 1948 இவங்க தான் ஃபஸ்ட்டு ஹியூமன் ரைட்ஸை உலக அளவு எடுத்துகிட்டு போனாங்க. எல்லாருக்கும் வாழ்கிறதுக்கான உரிமை இருக்குது, சுதந்திரம் இருக்குது, உங்களோட கருத்தை தெரிவிக்கிறதுக்கான உரிமை இருக்குன்னு சொன்னது யுனைடெட் நேஷன் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். இந்தியாவில் பிறக்கிற எல்லா ஹியூமனுக்கும் இப்போ பார்க்குற எல்லா ரைட்ஸும் கண்டிப்பாக கிடைக்கும். ஃபஸ்ட்டு ரைட் டு ஈக்குவாலிட்டி. சட்டத்துக்கு முன்னாடி எல்லாரும் சமந்தான், எந்த ஒரு பாகுபாடும் இருக்காது. ரிலிஜியன், கேஸ்ட், ஜெண்டர்ன்ட்டு எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனும் இருக்காது. ரெண்டாவது ரைட் டு ஃப்ரீடம். நம்ம பேசுகிறதுக்கும் நம்மளோட உணர்ச்சியை வெளிப்படுத்துறதுக்கும் ஃப்ரீடம் இருக்குது. கூடவே நம்ம கூட்டம் தொடங்குறதுக்கும் குழுக்கள் தொடங்குறதுக்கும் ஃப்ரீடம் இருக்குது. சுதந்திரமாக நாட்டில் சுற்றுறதுக்கு உரிமை இருக்குது. ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளோயிட்டேஷன். அளவுக்கு அதிகமாக நியாயமே இல்லாமல் ஒருத்தரை
யூஸ் பண்ணுறது வந்து எக்ஸ்ப்ளோயிட்டேஷன். ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்ப்ளோயிட்டேஷனில் ஒருத்தரை கட்டாயப்படுத்தி வேலை வாங்குறத வந்து தடுக்கிறாங்க. சைல்டு லேபர் அண்ட் ஹியூமன் டிராஃபிக்கிங்கை வந்து தடுக்கிறாங்க. 4வது ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன். நம்ம எந்த மதத்தை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த மதத்தை ஃபாலோ பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து உரிமை இருக்குது. 5வது கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷ்னல் ரைட்ஸ். நம்மளோட மொழியை கலாச்சாரத்தை பாதுகாக்கிற உரிமை வந்து நம்மக்கிட்ட இருக்குது. கல்வி கற்கிறதுக்கான உரிமை வந்து நம்மக்கிட்ட இருக்குது. ரைட்ஸ் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ். அதாவது உரிமைகள் வந்து உங்களுக்கு கிடைக்கலனா, உங்களோட உரிமை வந்து தவிர்க்கப்பட்டுச்சுன்னா நீங்கள் போய் நீதிமன்றத்தில் முறையிடலாங்கிறது வந்து ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ். ஹியூமன் ரைட்ஸ் வந்து எல்லாருக்கும் பொதுவானது, எல்லாருக்கும் கிடைக்க வேண்டியது. எந்த ஒரு காரணத்தை கொண்டும் அதை வந்து நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது. அவ்வளோதான். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டோன்ட் ஃபர்கட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.